ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு எப்படிலாம் இருக்கு? கஷ்டத்துல இருந்து விமோசனம் கிடைக்குமா? ஒரு பாதை கிளியர் ஆகுமா? ஒளி கிடைக்குமான்னு எது ஏங்கிட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க இருக்கு? கன்னி ராசிக்கு 12 ராசிகள் ஆகக்கூடிய அந்த குரு பயிற்சிக்கு கன்னி ராசியோட பலாபலன்கள் தான் ரொம்ப அருமையா இருக்கு. 12 ராசியிலேயே முதன்மையான ராசியாக கன்னி ராசிக்கு வருது. ஏன்னா கன்னி ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருடமாக பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எந்த ஒரு பலனும் பெருசாக கொடுக்க முடியல. அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியின் பார்வை ராசி மேலேயே விழுந்து நம்ம கடுமையான உழைப்பு, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு பலாபலன்களும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த உச்சகுரு 11ஆம் இடம். உச்சகுரு 11ஆம் இடங்கிறது சாதாரண காம்பினேஷன் கிடையாது. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வருவது அருமை. எந்த ராசியாக இருந்தாலும் 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அருமையான ஒரு அமைப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஸ்தான பலத்தோட உச்சமாகிய கடகத்தில் உச்சம் பெறும் பொழுது அருமையான பலன்கள். இதுவரை வாழ்க்கையில் அவங்க 2 வருஷமாக கஷ்டப்பட்டதுக்கு ஒரு அருமையான ஒரு பலனை பெறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. 11ஆம் இடத்துக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அருமையான விஷயம். முயற்சி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 3வது இடத்தை பார்க்கிறார். ஸோ 2026 ஜூன் மாதத்திலிருந்து 2027 ஜூன் வரைக்கும் கிட்டத்தட்ட 13 மாதங்கள் அற்புதமான பலன்கள். நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் சிம்மத்துக்கு வரக்கூடிய குரு 12ஆம் இடத்துக்கு வந்து சில சுப விரயங்களையும், சில வரவேண்டிய பணம், சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது மாதிரி நல்ல விஷயங்களை தான் கொடுக்குற மாதிரி அமைப்புகள் இருக்குது. கட்டாயம் இந்த குரு பயிற்சி அருமையான ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்கு கொடுக்குதுங்க. சிறப்புங்க. அந்த வர வேண்டிய பணம் வரல, இன்னும் 2 மாசம் ஆகும்னு சொல்றாங்க, ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்படின்னு இருக்கக்கூடிய பணங்கள்லாம் இந்த காலத்துல வருமா? கண்டிப்பா. ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். நீ எதிர்பார்க்காத பணமும் வரும், எதிர்பார்க்கிற பணமும் வரும், லாபங்கள் அதிகமாகும். அதே சமயத்தில் குடும்பத்தில் வரும் சுப விஷயங்கள் நடக்கும். இப்போ எப்பவுமே 11ஆம் இடத்துல வரும் பொழுது குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க குழந்தை கிடைக்கிறது, கல்யாணமே ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது. ஸோ 11ஆம் இடத்துல குரு வருவது தான் அருமையான குரு பலன். குரு பலன்லேயே அதிக வலிமை படைத்தது வந்து 11ஆம் இடத்துல குரு வரும் பொழுது, சுப கிரகமாகிய குருவே 11ங்கிற லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது சுபத்துவத்தால் சுப விஷயங்களால் லாபத்தை அடைவாங்க. ஒரு வீடு புண்ணியாச்சனை பண்ணி எல்லாத்தையும் வர வச்சு சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுறது, ஒரு குழந்தை பிறந்து குழந்தையோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சு எல்லாத்தையும் வர வச்சு சந்தோஷமான குளிர்ச்சி அடைகிறது. அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் 3 வருஷம் 4 வருஷம் அவதிப்பட்டவங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சு கல்யாணம் பத்திரிகை எல்லாத்துக்கும் கொடுத்து, எல்லா சோஷியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொடுத்து, பழைய நண்பர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுறது. இது மாதிரி சோஷியல் லைஃபு நம்ம சமுதாயத்தில் நம்மளை பற்றி எல்லாரும் பேசிக்கிற மாதிரி சில நல்ல விஷயங்கள், குடும்பத்தில் சுப விஷயங்கள், பண விஷயத்தில் ஒரு வீடு கட்டுறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, குழந்தை பேரு, இது மாதிரி நகை நட்டு வாங்குறது, இது மாதிரி எல்லா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த வேலைன்னு எடுத்தீங்கன்னா பல கம்பெனி போயிட்டேன், போறேன் 2 மாசத்துல வரேன், மறுபடியும் இங்கே ஒரு கம்பெனி போறேன் வரேன், கரெக்டாக நம்மளுக்கான வேலை அமையலன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தொழில், சின்ன சின்ன தொழிலெலாம் பண்ணுறீங்கயா, கஷ்டப்பட்டு லோன்லாம் வாங்கி ஒன்று போனோமா அதுவும் நஷ்டத்துலேயே போயிடுது, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கக்கூடிய நம்ம கன்னிராசி நேயர்களுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? கண்டிப்பாக. இப்போ இதுவரை செய்த முயற்சிகள் தவறாக போய் ஒன்றும் பெரிய பலன் எனக்கு கிடைக்கல. இதுவரை நான் செய்த தொழில் முனைப்பான தொழில் முயற்சியாக இருந்தாலும் சரி, வேலைக்காக நான் வந்து ஒரு படிப்பு படித்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எழுதி அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணி கடந்த 1 வருஷமாக நான் எதிர்பார்க்குற வேலையும் பெருசாக வரல, ப்ரொமோஷனும் பெருசாக வரல. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்குற டிரான்ஸ்ஃபர் அண்ட் ப்ரொமோஷன் கிடைக்காமல் கடந்த 2 வருடமாக ஒரே மாதிரியான மன உளைச்சல், அதிகமான வேலை, வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யமான மாற்றங்களும் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்த அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ஆகக்கூடிய உச்சகுருவின் தாக்கம் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம், 7ஆம் இடம் நண்பர்கள், மனைவி, கணவன் ஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால நல்ல ஒரு மாற்றம், தீர்க்கமான ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு, லேட்டாக வந்தாலும் நல்ல வேலையாக கிடைக்கிறது. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம வருஷமாக எதிர்பார்க்குற ப்ரொமோஷனு, டிரான்ஸ்ஃபர், அவங்களுக்கு பிடித்த இடத்துக்கே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி சொல்லிக் கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, கவர்மெண்ட்டில் இது மாதிரி ஒரு ரெவென்யூஸ் டிபார்ட்மெண்ட்டில் போகிறோம், டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போகிறோம், இது மாதிரி ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே உச்சகுருவின் தாக்கங்கள் வந்து 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு
லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக நமக்கு சிலது கிடைச்சிருக்குதுங்கிற ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்குறார். சிறப்பு சிறப்புங்கய்யா. ஐயா அதே மாதிரி இந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு கம்மியாகுமா? கண்டிப்பாக இது மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்லா கேட்டிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த 7ல சனி இருந்து நிறைய பிரச்சனைகள். ஏன்னா இதுவரை ஓரளவுக்கு சுமாராக போயிட்டு இருந்த வாழ்க்கை கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா சின்ன பிளவுகளாக வந்து விவாகரத்து அளவுக்கு போன அமைப்புகளாக இருக்குது. கலப்பு திருமணம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, காதல் திருமணம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த 7ஆம் இடத்துல வந்த சனியும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முதல் மாதிரி இல்லை. இப்போ நாங்கள் ஒரு வருஷமாக பேசுகிறதே இல்லை. ஒரே வீட்டில் வந்து நாங்கள் நண்பர்கள் மாதிரியும் அல்லது வேறு வேறு ஆளாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம், குழந்தைகளுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கோங்கிற மாதிரி சார் பல இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து இந்த குரு சனியை பார்த்து திருட்பலம் கொடுக்கறதுனால அந்த சனியின் கோர பலன்கள் குறைந்து இப்போ பரவாயில்ல சார், கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் நம்ம பக்கம் கொஞ்சம் வராங்க, நம்மளுக்கும் நம்ம செய்த பழைய தப்பெல்லாம் தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் திருந்தி வாழ்கிறோம், இப்போ ஒரு நியூ லைஃப் எங்களை நாங்கள் ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு 2வது குழந்தையும் ஒன்று பிறந்துருச்சு, அதுலேருந்தாச்சும் நம்ம உருப்படியாக வாழலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நல்ல பேச்சப் ஆகிறது. அதே மாதிரி நண்பர்களிடையே கருத்து வேறுபாடுகளை பிரிகிறது அதுவும் வரும். இப்போ நமக்கு நல்ல ஒரு பங்குதாரர் இல்லாமல் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஃபண்டிங் கிடைக்கிற மாதிரி, தொழிலில் வந்து நல்ல ஒரு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நபரே நமக்கு கிடைக்கிற மாதிரி, தொழில் துவங்குறதுக்கு வந்து தேவையான ஒரு அமைப்பு அல்லது ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற தொழிலில் இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் போகக்கூடிய அமைப்புகளுக்கு ஒரு ஃபண்டிங் கிடைக்கிறது. இது மாதிரி பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு அமைப்பு. அந்த உச்சகுருவின் பார்வை 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மிக முக்கியமான ஸ்தானமாகிய அவரோட ஓன் குரு வீட்டையே அவரே பார்க்குறாரு. எப்பவுமே ஒரு கிரகம் அவரோட வீட்டை பார்த்தாருன்னா ரொம்ப வலிமையாகும். அதே மாதிரி உச்ச குருவாகவே வந்து அந்த வீட்டை பார்க்கும் பொழுது 7ஆம் இடம் அதிகமான திருட்பலம் என்று சொல்லப்படுகிற சுபத்துவம் பெறுகிறது. ஸோ சுபத்துவம் பெறுகிறப்போ 7ஆம் இடங்கிறது தான் நம்மளோட சோஷியல் லைஃபு, ஃபேமிலி லைஃபு, நம்மளோட எல்லா லைஃப்பும் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுவரை ஒரு மாதிரியாக போயிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை, நம்ம வேற மாதிரி போயிடும்னு பயந்துட்டு இருந்தேன், இப்போ நல்ல வழிக்கு வந்துருச்சு, நல்ல உறவுகள் புதுப்பிக்கப்பட்டது, நல்ல புது தொடர்புகள் எனக்கு நிறையா கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் ஜூன் 2026க்கு மேலே எதிர்பார்க்கலாம். சிறப்புங்கய்யா. ஐயா அதே மாதிரி எதிரிகள், அதாவது வெளியில இல்லைங்க உள்ளதான் இருக்கிறாங்க, உறவினர்கள் சார்ந்தோ நண்பர்கள் சார்ந்தோ இருக்கிற எதிரிகள் தொல்லை நீங்குமா? கண்டிப்பாக 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது எதிரிகளோட வந்து தொல்லைகளை குறைப்பதற்கு நல்ல விஷயம். பட் குருவின் பார்வை 6ஆம் இடத்தை பார்த்து ஒரு எதிரி போனாலும் இன்னொரு எதிரி ஆகிட்டு இருக்குங்க. ஆஃபீஸில் பயங்கர காழ்ப்புணர்ச்சி, பாலிடிக்ஸ் நிறையா இருக்குது, நமக்கு எதிராக ஒரு டீமே செயல்படுறாங்க, நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும் நமக்கு ரெகக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது, நம்மளோட இமீடியட் பாஸ் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட நம்ம பற்றி நல்லா சொல்ல மாட்டேங்கிறாரு, அது மாதிரி பல சிக்கல்கள், வெளியில் சொல்ல முடியாத சட்ட சிக்கல்கள், லோக்கல் பாலிடிக்ஸ், கார்ப்பரேட் பாலிடிக்ஸ், இது மாதிரி பிரச்சனையில் அவதிப்பட்டு கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை மாறி 7ஆம் இடத்தை பெறுவதனால, அதுவும் 11ஆம் இடத்துக்கு போவதனால நமக்கு இமீடியட்டாக ஒரு மேனேஜர் மாறிட்டார் சார். ஒரு பொலிட்டிக்கலாக பிரச்சனை கொடுக்கக்கூடிய மேனேஜர் போய் இப்போ நல்ல மேனேஜர் வந்துட்டார், அல்லது நான் அந்த கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி மாறிட்டேன், இப்போ என்னோடய டீமே வேறு, என்னோடய டிபார்ட்மெண்ட் வேறு, இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, இப்போ தான் அருமையான ஒரு இதுக்கே வந்திருக்கேன் நானுங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஜூன் 2026 ஆகக்கூடிய குரு பயிற்சி இருக்குங்க. சிறப்புங்கய்யா. ஐயா இதே மாதிரி இந்த கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இப்போ தொழிலெல்லாம் பண்ணலாமா? பண்ணிட்டு இருக்கிற தொழிலுக்கு அதிகமான ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்த்துறதோ இல்லை வந்து ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாமா? இப்போ ஆக்சுவலாக வந்து இதுவரைக்கும் நீங்கள் செய்த இன்வெஸ்ட்மெண்ட்டு வீட்டுக்காக செலவு பண்ணது, தொழிலுக்காக பணத்தை போட்டு கொண்டு இருந்தது, வேலைக்காக பல முயற்சிகள் போட்டதுக்கு எல்லாமே ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு நான் சொன்னேன். அதில் வரக்கூடிய ஆதாயத்தை கொஞ்சம் எடுத்து சில பிரச்சனைகள், சில கடன் பிரச்சனைகள், சில தேவையான வசதிகள் படுத்திக்கிறது மாதிரி தான் நீங்கள் போய்க்கணுமே ஒழிய இன்னுமே இந்த வருஷம் இன்னுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். அது நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் குரு பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக சிம்மத்துக்கே போகிறார். ஸோ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுறார், 12ஆம் இடத்துல இந்த ஆண்டின் இறுதியில் போகிறார். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு படியான லாபத்தை நீங்கள் எடுத்து சுப விரயமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு வேணுங்கிற மிஷின்ஸ் கொஞ்சம் வாங்குறது, அதுக்கு வேணுங்கிற கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்குறது, கொஞ்சம் கம்ப்யூட்டர்ஸ் வாங்குறது, அது மாதிரி உங்களோட பிஸ்னஸுக்கு என்ன தேவையோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து எம்ப்ளாயியாக இருக்கீங்க, ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் கம்ஃபோர்ட், ஒரு வாழ்க்கை வீட்டுக்கு வேணுங்கிற உபயோகமான ஒரு சில
இது வாங்குறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். எப்போ பண்ணிக்கலாம்? நவம்பர், டிசம்பர், ஜனவரி பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த லாபங்கள் எடுத்து சில சுப விரயங்கள், சுப முதலீடுகள் செய்யக்கூடிய கண்டிப்பான ஒரு காலம் இந்த குரு பயிற்சிக்குள்ளேயே நமக்கு வருது. ஸோ கண்டிப்பாக அதுவும் செய்யலாம். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் தெரியும்? கன்னிராசிக்காரர்களுக்கு தான் 12 ராசியிலேயே முதன்மையான ஒரு குரு பயிற்சியாக வருவதனால 100க்கு ஒரு 85% அருமையான பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சிறப்புங்க. ரொம்ப நன்றி ஐயா. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி நன்றி நன்றி.